Good evening to all. So last class வந்து classification of first order PDE பார்த்தோமா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து என்ன பார்த்தோம்னா P of x, y. ஸோ லீனியர்னு என்னன்னா லீனியர் PDE என்ன சொன்னேன், லீனியர் இன் செட்டு அதோட பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் PQ. ஸோ லீனியராக இருந்தால் அது லீனியர் PDEன்னு சொன்னோம், லீனியர் ஃபஸ்ட் ஆர்டர் PDE. செமி லீனியர்னு என்ன சொன்னால், செமி லீனியர்னா ஸோ லீனியர் இன் P அண்ட் Q. இசட்டை பற்றி எப்படி இருந்தாலும் நமக்கு தேவையில்லை. குவாசி லீனியர் என்ன பார்த்தோம், எல்லாமே ஃபஸ்ட் ஆர்டரில் தான் பார்க்குறோம். குவாசியில் என்ன பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக லீனியர் இன் PQ, அப்புறம் வந்து ஒரு கண்டிஷன் போட்டோம். என்ன கண்டிஷன்னா ஓகே லீனியர் இன் PQ, குவாசி லீனியர்னா லீனியர் இன் PQ. P of x, y, z. ஸோ லீனியர் இன் PQ செட்டு வரக்கூடாதுன்னு பார்த்தோமா. செட் லீனியர் இன் PQ ஓகேங்களா, நாட்டு செட்டு PQவில் மட்டும்தான் இருக்கணும், இசட்டில் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே வந்து PQவில் இருக்கணும் சரிங்களா. ஸோ PQ இசட்டில் இருக்கலாம், இல்லாமல் போகலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்குது Q of x, y, z, Q R of x, y, z. புரியுதுங்களா பாருங்கள். லீனியர்னால் இந்த மூணு இதுலேயுமே என்னது லீனியாரிட்டி இருக்கணும். லீனியர்னால் இது ரெண்டுக்கு லீனியரு, செட்டு வந்து அப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது ரைட்டா. ஸோ இங்கே எப்படின்னா PQ மட்டும் லீனியர் ஓகேங்களா, PQவில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு லீனியர். ஸோ செட்டை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை ஓகேங்களா. ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு x ஸ்கொயர் y p ப்ளஸ் xy q equal to r of வேறு என்னாச்சு x cube y z plus xy p plus 3x y power 5q x z plus x square y. இது பாருங்கள் என்னென்னு. ஸோ PQ செட்டு, PQ செட்டில் இருக்கா. இப்போ இது வந்து என்னென்னா லீனியர், இது லீனியர், இது லீனியர் ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் PD. ஸோ செமி லீனியர்னால் எப்படி இருக்குன்னா x ஸ்கொயர் y ஸ்கொயர் p x cube y cube, இங்கே ஏதாச்சும் xy z ஸ்கொயர் ஆர் z cube anything, அப்புறம் x ஸ்கொயர் y ஸ்கொயர் p மைனஸ் x cube ஈக்குவல் டு z. ஸோ இது இருந்தால் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம், ரிலாக்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. z பவர் 4 கூட வச்சுக்குவோம். இது வந்து என்னது செமி லீனியர், ரெண்டுமே லீனியர், இது செமி லீனியர். மூணாவது வந்து x ஸ்கொயர் செட் p ப்ளஸ் xy q ப்ளஸ் xy செட் ஸ்கொயர், இந்த மாதிரி எழுதிக்கலாமா. அதுமாதிரி xy p ப்ளஸ் y செட் q செட்டு, இந்த மாதிரி எழுதிக்கலாமா. ஸோ இங்கே செட்டுங்கிற வேரியபிள்ஸ் வரலாம். ஸோ இங்கே அலோடு ஓகேங்களா. ஸோ இது வந்து குவாசி லீனியர். ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ முக்கியமான டாபிக் என்னென்னா ஃபார்மேஷன் ஆஃப் PDE பை எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ அது ரொம்ப முக்கியமான டாபிக். formation of PDE by eliminating arbitrary constants. ஓகேங்களா. இப்போ ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வரும். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக். ஆக்சுவலாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கிவன் இது கொடுத்துருப்பாங்க, கிவன் f of x, y, z a, b
இந்த a, b தான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் ரைட்டா. வேர் set f is equal to set is a dependent variable, x, y in the independent variables, a and b are arbitrary constants. ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்குது. அப்போது நம்ம கையில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்களா. ஸோ ரெண்டும் ஒன்று தான். இதை இப்படி எழுதிக்கலாம், இதை இப்படி எழுதிக்கலாம். அது பின்னாடி பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா. ஸோ டிஃப்ரென்ஷியேட் 1 with respect to x and y. ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து பண்ணணும். எக்ஸை பொறுத்து பண்ணால் என்ன வரும், இது எக்ஸை பொறுத்து பண்ணால் ∂f/∂x. அப்புறம் இந்த இசட்டுக்குள்ளே போகணுமா, ∂f இசட்டில் இருக்குது, ∂z. அப்புறம் ∂z வந்து எக்ஸில் இருக்கா, இது பண்ணியாச்சு. அதே மாதிரி இதை ஒய்யை பொறுத்து பண்ணும்போது ∂f/∂y, ∂f/∂z, ∂z/, செயின் ரூல் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ங்களா, ஈக்குவல் 0. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா ∂f/∂x, இது என்னது, இதை பின்னு எழுதிக்கலாமா, p ∂f/∂z ஈக்குவல் 0. அதே மாதிரி ∂f/∂y, இதை q எழுதிக்கலாமா, q ∂f/∂z ஈக்குவல் q. 1 2 3. இந்த மாதிரி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த ஏபிங்கிற ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸை இந்த 3 ஈக்குவேஷன் எலிமினேட் பண்ணோம்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அதான் நம்மளுக்கு தேவையான பிடி. இஃப் வி எலிமினேட் a and b from 1 2 and 3. ஸோ 3லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சுன்னா we get a PDE. ஸோ அந்த என்ன ஃபார்மெட்னா எஃப் ஆஃப் இந்த கான்ஸ்டன்ட்ஸ் ரிமூவ் ஆகிருக்கும், எக்ஸ் கமா இது கேபிட்டல் எஃப்னா எக்ஸ் கமா ஒய் கமா செட்டு பிக்கு, இந்த மாதிரி ஒரு பிடிஇ கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். ரைட். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு முக்கியமான நோட்டு, if number of arbitrary constants to be eliminated is equal to number of independent variables. So ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் then we get a PDE. So unique PDE கிடைக்கும் of order 1. So first order unique PDE கிடைக்கும். So number of arbitrary constants number of independent variables ஈக்குவலாக இருக்கும்போது இது கிடைக்கும் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் வந்து இது ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் arbitrary constants ஷார்ட்டாக போட்டுக்குவா. நம்பர் ஆஃப் arbitrary constants வந்து less than number of independent variables. So independent variables அதிகமாக இருக்கும்போது then we get a PDE. PDE கிடைக்கும். அது need not be unique of order 1. ஃபஸ்ட் ஆர்டர் PDE கிடைக்கும், யூனிக்னஸ் இல்லாமல் இருக்கும். இதே இது மூணாவது, if number of arbitrary constants வந்து is greater than number of independent variables அப்படி இருந்துச்சுன்னா then we get a PDE. இதுவும் need not be unique of order greater than or equal to. ஆர்டர் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் PDE கிடைக்காது. ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ எக்ஸாம்பிள் வேணுமா நமக்கு, இது ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளத்தில் போடுவோம், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கலாம்னா ஃபார் ஒன்றுக்கு இப்போ செட்ஸ் ஈக்குவல் டு AX + BY XY இருக்கா. ஸோ இப்போது நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் வந்து ஏபின்னு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம
இண்டிபெண்ட் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? இப்போ என்ன வரும்? இப்போ டோ இசட் பை டோ எக்ஸ். ஸோ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஏ ஒய் டோ இசட் பை டோ ஒய். இது 0 ஆயிரும். இங்கே பி, இங்கே எக்ஸ் கிடைக்குமா? ஸோ இதில் வந்து ஏ என்னென்னு கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலாக திஸ் இஸ் பி, திஸ் இஸ் கியூ. இதில் ஏபி கிடச்சிருமா? அந்த ஏபியில் சப்ஸ்டிட் பண்ண முடிஞ்சிருமா? ஒன் இம்ப்ளைஸ் இசட் ஏக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம்னா பி மைனஸ் ஒய்னு எழுதிக்கலாம் எக்ஸ். இந்த பிக்கு பதில் க்யூ மைனஸ் எக்ஸு, ஆல்ரெடி ஒய் அங்கே இருக்குது, இன்ட்டு எக்ஸ் ஒய். இது என்னது? ஒரு யூனிக் ஃபஸ்ட் ஆர்டர் பிடிஇ. ஓகே. கேஸ் 2 ஃபார் 2. ஃபார் 2க்கு என்ன வரும்னா z ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் ஒய் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் வந்து ஒன்று மட்டும்தான். இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் 2 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். டோ இசட் பை டோ எக்ஸ் ஏவா, டோ இசட் பை டோ ஒய் ஒன்றா? ரைட். இப்போ பாருங்களேன், இப்போது இது ஒரு இதில் பாருங்கள், ஆக்சுவலாக இதில் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸே இல்லையா? இப்போ இதை ஒரு பிடிஇ நம்ம எடுத்துக்கலாமா? அடுத்து இதை இதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். இது அப்படி சப்ஸ்டிட் பண்ண நடக்கும். இசட்டு ஏக்கு பதில் ஆக்சுவலாக பி தானே, ஏக்கு பதில் என்ன கொடுத்துடலாம்? பி கொடுத்துடலாம். பி எக்ஸு ப்ளஸ் ஒய். இது ஒரு பிடிஇயா? அப்போது ஃபஸ்ட் ஆர்டர் பிடிஇ கிடச்சிருக்கு, யூனிக்னஸ் இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன காரணம்னா நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால யூனிக்னஸ் இல்லாமல் இருக்குது, ஃபஸ்ட் ஆர்டர் பிடிஇ கிடச்சிருக்கு. ஃபார் 3க்கு எக்ஸாம்பிள் என்னென்னா எடுத்துக்கலாம். z ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஎக்ஸ்ஒய். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் வந்து ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் வந்து எக்ஸ்ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இசட்டுங்கிற டிபெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ எங்கெல்லாம் இசட் எடுக்கிறோம் அங்கெல்லாம் டிபெண்ட் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா, ஸோ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டோ இசட் பை டோ எக்ஸ் பின்னு எழுதிக்கலாமா? இது ஏ. எக்ஸை பொறுத்து பண்ணும்போது இங்கே சிஒய் கிடைக்குமா? ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். டோ இசட் பை டோ ஒய் இது 0 ஆயிரும். அங்கே பி சிஎக்ஸ் கிடைக்குமா? இப்போ எலிமினேட் பண்ண முடியுதான் பார்ப்போம். சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக என்னென்னா இந்த சிஎக்ஸ் சிஒய் இருக்கா, இந்த சிஎக்ஸ்ஒய்யை கொண்டு ரெண்டு இடத்துல கொண்டு வர போகிறேன். அது பண்ணணும்னா ஈஸியாக வந்துடும். 1 இது 2 3. ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த சிஎக்ஸ் சி இந்த டேர்மை இங்கே கொண்டு வர போகிறேன். அப்போது ஈக்குவேஷன் 2 இன்ட்டு எக்ஸு. அப்போ என்ன கிடைக்குன்னா பிஎக்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் சிஎக்ஸ்ஒய்ன்னு கிடைக்கும். அதே மாதிரி ஈக்குவேஷன் 3யை ஒய்யால் நம்ம அப்ளை பண்ணிப்போம். அப்போ கியூஒய் பிஒய் ப்ளஸ் சிஎக்ஸ்ஒய்ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் 2சிஎக்ஸ்ஒய்னு வருமா? இப்போ எனக்கு இந்த டேர்மை உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுனால இதை வந்து என்னது சிஎக்ஸ்ஒய் ப்ளஸ் சிஎக்ஸ்ஒய்னு எழுதிக்கிறேன். ஆட் பண்ணாமல் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே. இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்? செட்டுன்னு கொடுத்துடலாம். செட்டு சிஎக்ஸ்ஒய்னு கொடுத்துடலாம். பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய். இப்போ இதில் வந்து சி ப்ரெசென்ட் ஆகிருக்குமா? சி எங்கேருந்து கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம என்னென்னா ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் வந்து ஈக்குவல் இல்லை, அதிக டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு தடவை 2 தடவை ஃபஸ்ட் ஆர்டர் யூஸ் செகண்ட் ஆர்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் நமக்கு அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால் செகண்ட் ஆர்டர் யூஸ் பண்ணிக்குவோம். அப்போது இதை இன்னொரு தடவை பண்ணிக்குவோம். இதை இன்னொரு தடவை பண்ணும்போது என்ன வரும்னா டோ ஸ்கொயர்டு செட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். அதை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பிக்யூஆர்னு எடுத்துருப்போம். ஸோ இங்கே என்ன ஆயிரும்னா எக்ஸை பொறுத்து பண்ணுமா? எக்ஸ் இதில் இருக்காது, 0. அதுமாதிரி இங்கே பண்ணும்போது இதை ஒய்யை பொறுத்து பண்ணும். பிக்யூஆர் எஸ்டி டி இஸ் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர்டு செட் பை டோ ஒய் ஸ்கொயர். இப்போ இது ஒரு 0 ஒய் இல்லையா? இதை அப்புறம் எக்ஸை பொறுத்து பண்ணோம். பிக்யூஆர் எஸ். இதை நம்ம வந்து ஒய்யை பொறுத்து பண்ணுவோம். ஒய்யை பொறுத்து பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா டோ ஸ்கொயர்டு செட் பை டோ எக்ஸ் டோ ஒய் சின்னு கிடைக்குமா? ஓகே. அப்போது இது ஒரு ஆக்சுவலாக இது ஒரு பிடி, செகண்ட் ஆர்டர் பிடி. இது ஒரு செகண்ட் ஆர்டர் பிடி, ரைட்டா?
இப்போது 2 கிடச்சிருச்சு. இப்போ இங்கே இருந்து ஒன்று கொடுக்கலாம். இந்த சி இருக்கா, சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே ஒன்று கிடச்சிடும். பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் செட்டு இந்த சிக்கு பதில் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். எஸ்ஸா சிக்கு பதில் இதை கொடுத்துருவோம். இப்போ எக்ஸ்ஒய். அப்போ இங்கே ஒரு பிடி கிடச்சிருக்கு. அப்போ ஃபஸ்ட் ஆர்டர் இல்லாமல் யூனிக்னஸ் இல்லாமல் பிடிஎஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதான் அந்த ரிலேஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராப்ளம் டைரெக்டாக போட்டுருவோம். ஓகே.